Hi guys, welcome to the channel Zone 14 Football. So இன்னைக்கு பார்க்க போறது கேம் வீக் 4 UCL ரிவ்யூ. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ஆர்சனல் 3 ஸ்லாவியா பிராஹா 0. ஸோ இந்த கேம் வந்து ஆர்சனல் திருப்பி அவங்க வின்னிங் ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணிருக்காங்க வித் க்ளீன் ஷீட் அவே ஃப்ரம் ஹோம். ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியாக இல்லை, ஆர்சனலுக்கு செம ரஸ்டியாக தான் போச்சு. ஃபர்ஸ்ட் 10 to 15 minutes செம நல்லா ஆடினாங்க ஸ்லாவியா பிராஹா சொல்ல போனோம்னா. ஆக்சுவலி அன்டில் தே கேவ் அ பெனால்ட்டி டு அஸ். ஸோ அந்த பெனால்ட்டி அடிச்சு புக்காயோ சாக்கா கோலுக்கு அப்புறம் தான் கேம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு ஆர்சனல் கொஞ்சம் கேம்குள்ளே வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-0 முடிஞ்சிடும். அண்ட் கமிங் டு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் மினிட்டே மிக்கல் மெரேனோ, அவர் மிக்கல் மெரேனோவா இல்லை ஸ்ட்ரைக்கர் மெரேனோவான்னு தெரில, பிகாஸ் கியோகேரஸ் இன்ஜுரி மசில் இன்ஜுரியில் போயிருப்பாரு போன மேட்ச். அதுக்கப்புறம் யார் ஸ்டெப் அப் பண்ண போறான்ற போது ஆஸ் யூஷுவல் மிக்கல் மெரேனோ லாஸ்ட் சீசன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பட் எந்த ஃபார்மில் இருக்காரு, சாம்பியன்ஸ் லீக் ஆட போகிறோம். ஸோ ஒரு கேள்வி இருந்தது. பட் ஆனால் அவர் அதுக்கப்புறம் அந்த ஒரு கோலோட நிறுத்தாமல் இன்னொரு கோல் அடிச்சு பிரேஸ் அடிச்சு 3-0 கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி போகிறதுக்கு ரீசனாக இருந்திருக்காரு மிக்கல் மெரேனோ. கண்டிப்பாக அவரை பாராட்டியே ஆகணும். பிகாஸ் நமக்கு ஒரு இன்ஜுரி ஆகும் போது அதுக்கு பேக்கப்பாக ஒருத்தர் யார் கவர் பண்ணுவான்னு நமக்கு யோசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக ஸ்குவாடே ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பா நானும் பார்த்தேன். அது என்னடா கேமுக்கு முன்னாடி லைன் அப் மெரினோ ஸ்ட்ரைக்கரா வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கான். சரி எப்போதும் போல அர்டேட்டா ஃபன் பண்றாருன்னு நினைச்சு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஹாவர்ட்ஸ் இன்ஜுரி, ஜீசஸ் இன்ஜுரி, இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து கியோகேரஸ்க்கும் இன்ஜுரி. ஸோ அதனால ஓகே அவன் எல்லாம் ஏதாவது ஒருத்தன் 2 பேர் இருக்கும் போதே மெரினோ வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால ஓகே இந்த கேம் வந்து உண்மையிலே ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் வழியே இல்லை. பட் அப்பயும் வந்து 2 கோல் அடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா வேற, ஏன்னா அவர் வந்து திடீர்னு அடிக்கிறாருலாம் கிடையாது. லாஸ்ட் சீசன் ஆர்சனலுக்கே பார்த்துருப்பீங்க, அத்தனை கோல்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசனுமே நல்லா ஆட்டிருந்தார். பிளஸ் கண்ட்ரி அண்ட் கிளப் ரெண்டுத்துக்கும் சேர்த்தே அவர் இந்த இயர் நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த கோல் ஸ்கோரிங் அபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிட்ஃபீல்டில் அவர் பிரைட்டாக ஆடினதோட எனக்கு தெரிஞ்சு அட்டாக்கிங் பொசிஷன் அந்த ஸ்ட்ரைக்கராக ஆடுற போது தான் இன்னும் பிரைட்டாக இருந்தார். ஸோ அவர் ஸ்டெப் அப் பண்ணனால இன்னைக்கு வந்து நாங்கள் 3-0 ஒரு வின் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இதோட முடியல, இன்னைக்கு கொஞ்சம் நிறையா ரெக்கார்ட்ஸ் மேக் பண்ணோம். ஒன்று வந்து யங்கஸ்ட் பிளேயர் டு feature in UCL which is Max Dorman, 15 years old. ஸோ அது ஒரு பெரிய ரெக்கார்ட். மேக்ஸ் டோமனுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இது. அண்ட் அதோட நிற்கல, நம்ம டிஃபென்சிவ் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், 8 க்ளீன் ஷீட்ஸ் கன்சிக்யூட்டிவ் கேம்ஸ். ஸோ அதனால என்ன ஆச்சுன்னா 1902 கடைசியில் வச்ச ரெக்கார்டை நாங்கள் பிரேக் பண்ணி 122 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நாங்கள் 8 க்ளீன் ஷீட்ஸ் ரோ வைக்கிறோம். அது வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம்னா நம்ம வந்து இப்போ செகண்ட்ல இருக்கோம். ஒன்லி டீம் விச் இஸ் நாட் கன்சிடர்ட் அ கோல் இன் UCL. வேற லெவல் கண்டிப்பா. ஏன்னா டிஃபென்ஸ் தான் எப்போதுமே வந்து அந்த டீமோட பேஸே. அதுவும் இந்த சீசன் வந்து அந்த டிஃபென்ஸ் அந்த பேஸை வச்சு அட்டாக்கும் பண்ணி இப்போ உங்களுக்கு நீங்க ஜிடி பாத்தீங்கன்னா 2 காம்படிஷன்லயும் நீங்க தான் நம்பர் 1ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே அது ஏன்னா நிறைய அடிச்சு அப்படி இல்லை, எதுவும் விடாதனால நீங்க அடிக்கிற ஒன்று பிளஸ்ஸா தான் போகும், இங்க மைனஸே கிடையாது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தனால நமக்கு அதான் அந்த கிளீன் ஷீட். இப்போ வந்து உண்மையிலே அந்த மேட்ச்ல நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லியே ஆகணும். லாஸ்ட்ல வந்து பென் ஒயிட் வந்து ஒரு டேக்கிள் போடுவாரு, அதுக்கு பெனால்ட்டி கொடுத்துருவாங்க ஸ்லாவியா பிராகு. அப்போ எனக்கு வந்து 3-0 ஆயிட்டோம். ஆனாலும் ஒரு ஆர்சனல் ஃபேனா எனக்கு பதறி, ஐயோ டே க்ளீன் ஷீட் ரெக்கார்ட் போகுதுடா, டே என்னடா 7 மேட்சா வச்சுட்டு இருக்கீங்க, வைக்கணுமேடான்ற மாதிரி. அதாவது கேம் ஜெயிச்சாச்சு, அது ஒன்று போனாலும் ஒன்றும் இல்லை. ஆனாலுமே அந்த ஒரு கோல் விடுறதே ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு லாஸ்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி நல்ல வேலை அது ஓவர் டர்ன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவர் கிளியரா பால் வின் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் மேலே பட்டு அவர் ஹேண்ட்ஸ்ல வேற படும், அதனால ரூல் ஆயிடும். அதுக்கப்புறம் அப்பாடான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்படேட்டிவ் டீம் உருவாக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே ஒர்க் ரேட் போறாங்க. ஆக்சுவலி டிஃபென்ஸ் க்ளீன் ஷீட் not because of goalkeeper and defenders, whole team work. நீங்க லாஸ்ட் மேட்ச் பிரீமியர் லீகே போஸ்ட் போட்டிருப்பாங்க, 94th மினிட்ல எந்த அளவுக்கு ட்ராக் பேக் பண்ணாங்க ஆர்சனல் பிளேயர்ஸ்னு. ஸோ டெஃபினட்டா ஹோல் யூனிட்டாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அர்டேட்டா அண்ட் டீம் ஆர் பெர்ஃபார்மிங் வெல். அண்ட் ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு இது ஒரு நல்ல டைம். கண்டிப்பா கேரகர் கூட ஒரு மீம் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆர்சனல் வந்து அப்போ மொக்கையா விளையாண்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னா ஓகே இந்த பழைய மாதிரி இந்த செல்சி வந்து லாம்பார்ட் இருப்பாரு, அவங்க வந்து ஜான் டெரி வந்து ஹெடர் பண்றதுக்கு ஒரு ஹெட்டிங்ஸ் கோல் ஸ்கோரிங் சென்டர் பேக்ஸ்லாம் வேணும், அந்த ஓல்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் கொண்டு வரணும். இதே ஆர்சனல் வந்து கார்னர்ஸ், செட் பீசஸ், ஹெட்டர்ஸ்ல கோல் அடிச்சானா என்ன இது பழைய காலத்து ஃபுட்பால் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. செம்மையா செஞ்சுட்டாங்க. ஏன்னா 2019 அந்த லிவர்பூல் டைட்டில் அடிச்ச பிரீமியர் லீக் டைட்டில் அடிச்ச சீசனே வந்து அவங்க செட் பீஸ் அவங்க தான் ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. அவரே வந்து ப்ரீவியஸ் வீடியோல செட் பீஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இதே நாங்க பண்ணா மட்டும் அவருக்கு கடுப்பாகுதுன்னா அவருக்கு அதான்
இந்த விஷயம் காண்டா இருக்கா இல்ல ஆர்சனல் காண்டா இருக்கா? ஆமா, அதுதான் கேரகட் பண்றாரு ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். அது தெரிஞ்ச விஷயம் தான், அவர்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கேம் ஆல்சோ another டாப் கேம். PSG 1 Bayern Munich 2. ஓகே, எல்லாரும் வந்து இந்த வின்னிங் ஸ்ட்ரீக் ஆஃப் பயன் இந்த கேம்ல தான் நிக்கும்னு நினைச்சாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஹாஃப் டைம் முன்னாடி கரெக்டா ஒரு ரெட் கார்டு வாங்குவார் லூயிஸ் டியாஸ். பட் ஸ்டில் பயன் வந்து தாக்கு பிடிச்சி அந்த 2-1 விக்டரியை பக்காவா பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தே வந்து PSG ரொம்ப கேவலமா தான் விளையாண்டாங்க. ரொம்ப மிஸ் பாசஸ், பால் விட்டுட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி ஹக்கீமி நிறைய மிஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவங்களோட ஒரு கோல் போற ரீசனுமே வந்து மார்க்கினியோஸ் வந்து மிட்ஃபீல்ட்ல பால் லூஸ் பண்ற மாதிரி சென்டர் பேக்கா இருந்துட்டு லூஸ் பண்ணுவாரு. அழகா எடுத்துட்டு போய் கோல் அடிச்சிருவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே கோல் அடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஷாட், போஸ்ட், சேவ் என்னென்னமோ ஆச்சு. PSG டீசெண்டா தோத்து போறதுக்கு காப்பாத்தின ஒரே விஷயம் லூயிஸ் டியாஸ் தான். சரி, என்னதான் 2 கோல் அடிச்சிருந்தாலும் அது ஒரு மோசமான டேக்கிள் தான் அது கண்டிப்பா. ஸோ ஹக்கீமி மேல அதே டேக்கிள் போட்டு ஒரு ரெட் கார்டு கரெக்டா ஹாஃப் டைம் முன்னாடி வாங்குவாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஆஸ் யூஷுவல் PSG தான் ஃபுல் டாமினன்ஸ். ஸோ எல்லாமே ஷாட்ஸ் அவ்வளோ அடிப்பாங்க, எல்லாருமே வந்து அடிப்பாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களால அந்த ஒரு கோல் அடிக்க முடிஞ்சது. ஜாவோ நேவஸ் வந்து பெஞ்ச்ல இருந்து வந்து ஒரு ஹெட்டர் அடிப்பாரு. அவருக்கே இன்னொரு ஹெட்டிங் சான்ஸ் கிடைக்கும், கடைசியில மிஸ் ஆயிரும். பட் ஸ்டில் சுத்தி இருக்க எல்லாருமே மயூலோ அடிப்பாரு, குவாரட்ஸ்கெல்லி அடிப்பாரு, விட்டீனியாலாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல செம்மையா அடிப்பாங்க. ஸோ நிறைய சேவ்ஸ், நல்ல டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் போட்டு பயன் வந்து ஒரு ப்ராப்பர் 3 points அண்ட் எக்ஸ்டெண்டிங் த ஸ்ட்ரீக் டு 16 வின்னிங் கேம்ஸ். டெஃபினட்டா இந்த மேட்ச் வந்து பயன் வந்து தோக்க போறாங்க, அட்லீஸ்ட் டிரா பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து பேக்டர்ஸ் பிரின்சஸ்ல ஆடுறாங்க, அவே ஃப்ரம் ஹோம் போறாங்க. டெஃபினட்டா ஒரு சாம்பியன்ஸ், யூசிஎல் சாம்பியன்ஸ் ஆடும்போது கண்டிப்பா டிஃபிகல்ட்டா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் அதுதான் இல்ல, ஸ்டார்டிங்கே நல்லா பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. லூயிஸ் டியாஸ் 2 கோல் இருக்கட்டும். அண்ட் PSG இந்த மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணி பார்த்தே இல்லை. மார்க்கினியோஸ் போரா இருந்தாரு, 2மே மிஸ்டேக்ஸ்னால போன கோல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு லக் அடிச்சுது, ரெட் கார்டு வாங்கி ஒரு ஃபுல் ஹாஃபே உங்க ஹோம்ல ரெட் கார்டு வச்சுட்டு ஆப்போனண்ட் ஆட போறீங்கன்னா டெஃபினட்டா சான்ஸ் யூஸ் பண்ணி மினிமம் டிராவாது பண்ணிருக்கணும். ஆனா இது டிரா ஆகாம இருக்க ரீசன் மொத்த பயன் டீமா இருந்தாலும் 39 வயசுல ஒரு சின்ன பையன் இருக்கு அவங்க டீம்ல, ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம். மேனுவல் நியர் வந்து அங்க வந்து சம பெர்ஃபார்மன்ஸ், இன்னைக்கு UCL மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். அவர் இன்னமும் அவர் தான் டாப் கோல் கீப்பர்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. முக்கியமா இந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ச். ஏன்னா யூஸ்வலா பயனுக்கு வந்து இந்த மாதிரி அட்டாக்கிங் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க. நாங்க தான் டோரை நாக் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன் இல்லை, ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க ஆப்போனன்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது. பட் ஆனாலுமே டிஃபென்சிவ்லேயும் நாங்கள் ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணி 16 மேட்ச் வின்னிங் ரன் கண்டினியூ பண்ணுறாங்க. இது எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி ஆர்சனல் ஃபேனாக இது வந்து கண்டிப்பாக பயப்படக்கூடிய விஷயம். ஏன்னா நெக்ஸ்ட் கேம் எமிரேட்ஸ்ல பயன் வர்சஸ் ஆர்சனல் தான் நடக்க போகுது. அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் வெர்சஸ் இம்மூவல் ஆப்ஜெக்ட். இது எப்படி என்ன எனக்கு ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் வந்து டிஃபென்சிவ்லி செம ஸ்ட்ராங்காக இருக்கும், பயன் அட்டாக்கிங்லேயும் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ப்ளஸ் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து எப்படியாவது கவுண்டர் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இந்த கேம் என்ன ஆக போகுது இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் எல்லாரும் பார்ப்போம் கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த கேமே வந்து ஓகே PSG ஹோம் போறாங்க. நானே நினைச்சேன் PSG ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நினைச்சேன். பட் முடியல. ஸோ எல்லாரும் அடுத்த கேமும் அதான் நினைப்பாங்க, ஆர்சனல் ஹோம் அவங்க கோலே உட்ல ஜெயிச்சிருவாங்க. பட் இந்த பயன் டீம் வந்து அவங்க எப்படின்னே சொல்ல முடியாது, பயங்கர பேலன்ஸ்டா இருக்காங்க அவங்க கண்டிப்பா. ஸோ எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் கோல் அடிச்சிடுறாங்க, எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் டிஃபெண்டும் பண்றாங்க. பிளஸ் அந்த பிளேயர்ஸே வந்து பயங்கர ஜெல் ஆயிட்டாங்க. அந்த ஃபார்வர்ட் லைன் வந்து கேன் வந்து பின்னாடி வந்து ஆடுறாரு, முன்னாடி போய் ஆடுறாரு. புண்டஸ்லீகாவே போட்டாங்க. அவர் வந்து சிடிஎம் ஆடுவாரு, சிபி ஆடுவாரு, அட்டாக்கரா ஆடுவாரு, ஃபால்ஸ். அவர் வந்து எல்லா ரோலும் அந்த கடைக்கு அவர் தான் எல்லாமே பண்ணுவாருன்ற மாதிரி கேன் வந்து அந்த அளவுக்கு பண்ணுவாரு. அண்ட் ஏன் நான் வந்து ஆர்சனல் ஃபேனா பயப்படுறேன்னா, அவங்க கரண்ட் ஃபார்ம் வச்சு இல்லை, நமக்கும் அவங்களுக்கும் பெருசா ஆகாது. பயன் நம்மள ரொம்ப பாஸ்ட்ல நிறைய அடிச்சிருக்காங்க. பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருக்கும்போது சம அட்வான்டேஜ் நமக்கு இருக்க. ஒரே அட்வான்டேஜ் ஹோம்ல ஆடுறோம், பிளஸ் நம்ம க்ளீன் ஷீட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம், பட் பாசிட்டிவா இருப்போம். நெக்ஸ்ட் கேம் பார்ப்போம். அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கேம், மோஸ்ட் வாட்ச், அதாவது எல்லாருமே இந்த கேமுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லிவர்பூல் 1 ரியல் மேட்ரிட் 0 இன் ஆன்ஃபீல்ட். டெஃபினட்டா லிவர்பூல் இருந்த ஃபார்முக்கு ரியல் மேட்ரிட் ஜெயிப்பாங்கன்னு கனவுல கூட யாருமே நம்பல. ஏன்னா லிவர்பூல் ஃபேன்ஸே கொஞ்சம் பயந்துட்டு தான் ஹெசிடேட்டாக இருந்தாங்க, எப்படி என்ன பண்ண போறோன்னு. பட் ஆனால் உண்மையாக சொல்லி ஆகணும், அந்த கேம் வந்து டோட்டல் டாமினேஷன் பை லிவர்பூல். செமையா ஆடி இருப்பாங்க. அந்த 1-0 ஸ்கோர்ல எனக்கு தெரிஞ்சு சஃபைஸே ஆகாது. ஏன்னா நீ பார்த்தனா அந்த மேட்ச்ல அடின்னு அடிப்பாங்க. உண்மையிலே டிபட் கர்ட்வான் ஒரு மனுஷன் இல்லைன்னா அன்னைக்கு ரியல் மேட்ரிட் ஒரு கோல் விட்டு போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு டாப் 8 சேவ்ஸ் பண்ணியிருப்பாரு, 6 to 8 சேவ்ஸ், சம சேவ்ஸ். அது அவர்னால மட்டும்தான் சில சேவ்ஸ்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி பண்ணியிருப்பாரு. அதனால அவங்க கேம்ல இருப்பாங்க. பட் ஆனால் லிவர்பூல் டெஃபினட்டா வந்து என்னன்னா அவங்க டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க அட்டாக்கிங் வைஸ் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ப்ரீவியஸ் கேம்ஸும். பட் ஆனால்
அந்த லீக்கி டிஃபென்ஸ் இன் ப்ரீமியர் லீக் சொல்லுவோம், அண்ட் கலாட்டா சாரியோட தோத்ததும் சொல்லுவோம். ஸோ அந்த டிஃபென்ஸ் கண்டிப்பாக வீக்காக இருக்கும். ப்ளஸ் ரியல் மேட்ரிட்ல எம்பாப்பே, வினிஷியஸ், பெல்லிங்ஹாம்லாம் இருப்பாங்க. எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு நினைக்கும் போது இந்த மேட்ச் எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ணாங்க, ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர். அதில் முக்கியமாக கானர் பிராட்லி டெஃபினட்டாக அவர் வந்து செம டாப் கேம் வந்தார். எனக்கு தெரிஞ்ச வினிஷியஸ், எம்பாப்பே எல்லாரையுமே செம்மையாக ஹேண்டில் பண்ணாரு. அண்ட் வித் த பால் கேரி பண்ணுறதா இருக்கட்டும், டிஃபென்சிவாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக பண்ணி எனக்கு தெரிஞ்சு பாக்கெட்டுக்குள்ள போட்டாருல, அந்த மீம் தான் நான் எல்லாரையும் பாக்கெட்ல போட்ட மாதிரி. கானர் பிராட்லிக்கு ஒரு சம பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சொபோஸ்லையும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த அடி அடிச்சாரு மனுஷன் வந்து. அவர் பாவம், அவர் திபட் கட்டுவா அவன் அளவடிச்சாருன்ற மாதிரி அத்தனை ஷாட் அடிப்பார். ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகாம எல்லாமே சேவ் ஆயிடும். ஆனால் ஒரு அசிஸ்ட் போடுவார் மெக்காலிஸ்டர், அவர் கோல்னால தான் 1-0 விக்டரி. ஸோ லிவர்பூல் உண்மையிலேயே வந்து ஃபார்ம் டெம்பரவரி கிளாஸ் பர்மனன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நம்ம லிவர்பூல் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே பார்த்தோம்னாலே அவங்க மிட்ஃபீல்ட் தான் அவங்களோட இன்ஜினா இருக்கும். ஸோ அந்த 3 மேன் மிட்ஃபீல்ட் வந்து பயங்கர சாலிடா இருப்பாங்க. அவங்கள தாண்டி நீங்க போக முடியாது. அட்டாக்கும் செம்மையா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சீசன் வந்து நம்ம பார்த்தோம், சொபோஸ்லாய் நல்லா ஆடுறாரு, கேவன் பர்ட்ஸ் போன சீசன்ல இருந்தே சம ஃபார்ம்ல இருக்காரு. மெக்காலிஸ்டர் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அந்த திரும்பி அந்த ஃபார்முக்கு வராம இருந்த மாதிரி தெரிஞ்சது. பட் இந்த கேம்ல அவரும் வந்துட்டாரு. அண்ட் லாஸ்ட் கேம் நான் சொன்ன மாதிரி தான், இந்த சேஞ்சஸ் பண்ணாங்க, அந்த மேன் சேஞ்சஸ் பண்ணது, ஃபுல் பேக்ஸ் சேஞ்ச் பண்ணது, சொபோஸ்லாய் வந்து ரைட் பேக்ல இருந்து அட்டாக்கிங் பொசிஷனை போட்டது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சொபோஸ்லாய் வந்து அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அந்த ரைட் சைட்ல இருந்து நிறைய டெலிவரிஸ் போடுறாரு பயங்கரமா. ஸோ அட்டாக் வந்து செம்மையா யூஸ் ஆகுது. பிளஸ் இந்த 3 மேன் மிட்ஃபீல்ட் பக்காவா இருக்கனால முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பயங்கர பேலன்ஸ்டா இருக்காங்க. அண்ட் எப்போதுமே இந்த ராபர்ட்சனோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு கேப்டன், ஒரு லீடர் ஆஃப் லிவர்பூல். அண்ட் கானர் பிராட்லி நீ சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் தர் ஓன் லிவர்பூல் கிட். ஸோ அந்த மாதிரி அந்த நிறைய விஷயம் சேர்ந்து வந்தாதான் ஒரு டாப் டீம் வந்து கண்டிப்பா. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க நியூ சைனிங் செட்டில் ஆகாதனால தான். உடனே அந்த ஃபுல் பேக்ஸை மாற்றினாங்க. கர்கர்ஸ் அண்ட் ஃப்ரிம்பாங் சுத்தமாக செட் ஆகல. அண்ட் கர்கர்ஸ் வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ், அதாவது சில மேட்ச் நல்லா இருந்தால் சில மேட்ச் நல்லா ஆடலன்ற மாதிரி இருந்தது. அண்ட் வேர்ல்ட்ஸ் மிட்ஃபீல்டர் இருந்தார். ஸோ அந்த மாதிரி நியூ பிளேயர்ஸை ஒரே அடியாக உள்ள போட்டனால டீம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பழைய பிளேயர்ஸ் ராபர்ட்சனாக இருக்கட்டும், கானர் பிராட்லியாக இருக்கட்டும், சொபோஸ்லாய் முன்னாடி போய் ஆடுறதா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இப்போ மோர் பேலன்ஸ்டாக இருக்கு. டிஃபென்சிவ்லி சரி, அட்டாக்கிங் வைஸும் சரி, எனக்கு தெரிஞ்சு சம ரிசல்ட். ஏன்னா இன்ஃபார்ம் ரியல் மேட்ரிட்டை பீட் பண்ணுறது உண்மையிலேயே சாதாரண விஷயமே கிடையாது. அண்ட் இதை பற்றி என்ன நினைக்கிற, ட்ரெண்டுக்கு வந்து எல்லாம் சம பூ பண்ணுவாங்க. அது வந்து நம்ம பெல்லிங்ஹாம் கூட மேட்ச் முடிச்சுட்டு சொல்லியிருப்பாரு, இது வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து அவர் சப்போர்ட் பண்ணாமலாம் கிடையாது, பட் இந்த கேம்ல வந்து அவர் வந்து ஓகே கொஞ்சம் செட்டில் ஆகாம விடுறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு அவர் சொல்லுவாரு. பட் ஸ்டில் என்னதான் வந்து ட்ரெண்ட் மாதிரி ஒரு கிளப் லெஜெண்டை வந்து நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு அகேன்ஸ்டா கோல் அடிச்சா கூட நீங்க பூவே பண்ணக்கூடாது. நம்ம பார்த்தோம் ஹாலாண்ட் கூட தான் கோல் அடிச்சாரு பொருஷியாவோட, ஆனா அவரு செலிப்ரேட் பண்ணல, அவங்க பூ பண்ணல, அவ்வளவுதான். ஸோ உங்களோட லெஜெண்டை நீங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் மேட்சுக்கு முன்னாடி வந்து லிவர்பூல்ல அவரோட ஒரு வால்ல வந்து கிராஃபிட்டி பண்ணியிருப்பாங்க, அதையும் வந்து டீஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா லிவர்பூல் மாதிரி ஒரு பெரிய கிளப், பயங்கர ஹிஸ்டரி, ஃபேன்ஸ்லாம் பயங்கர ரெஸ்பெக்டட் ஃபேன்ஸ். ஸோ உங்க பிளேயருக்கே வந்து உங்களால மரியாதை கொடுக்க முடியலன்னா ஓகே, நான் ட்ரெண்ட் வந்து எவர்டன் இல்ல யுனைடெட் போயிருந்தா புரியும். ரியல் மேட்ரிட் இன்னொரு லீக் தான் போயிருக்காரு. ஸோ அதான் வந்து எனக்கு இப்போ வரையும் புரியல. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே சிச்சுவேஷன் தான் வில்லியம் சலிபா வந்து ரியல் மேட்ரிட் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க வாங்கணும்னு. பட் அவர் என்ன சொல்றாரு, ஆர்சனல்ல டிராஃபி அடிக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் மூவ் ஆக மாட்டேன், அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறாரு கிளப்புக்கு. பட் இன்கேஸ் டிராஃபி அடிச்சதுக்கு அப்புறம் அவர் மாறணும்னு நினைச்சாலும் என்னால அவர் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இது வந்து ஒரு கெரியர். ஸோ இங்கேயே இருந்து லாயலா இருக்கணும்ன்ற எதிர்பார்க்கறது ஓகே, ஒரு ஆஸ் அ ஃபேனா நம்ம எதிர்பார்க்கறது. பட் அவருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதோட நல்ல டீமுக்கு போகும்போது டெஃபினட்டா அது வந்து அவங்க கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை தான் அவர் பார்த்துருக்காரு. பட் டெஃபினட்டா நம்ம சொல்றோமே ரியல் மேட்ரிட் பெரிய டீமா, நாங்கள் பெரிய டீம் இல்லையா நீங்க யோசிப்பீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஓகே ஒரு எக்ஸ்போஷர் நிறைய கிடைச்சுன்னா மேபி அவங்க பலண்டியார் இந்த இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் யோசிக்கலாம், இல்லை என்ன யோசிக்கலாம். ஆனா அவங்கள வந்து இப்படி ட்ரீட் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா. ஸோ எஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எதனால வந்து ட்ரெண்டுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் கேம் அனதர் டாப் கிளாசிக் UCL கேம் தான் சொல்லுவோம். கண்டிப்பா யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. கிளப் ப்ரூஜ் 3 பார்சிலோனா 3. ஸோ பயங்கர ஒரு எண்ட் டு எண்ட் கேம், கவுண்டர் அட்டாக்கிங் கேம். பார்சிலோனாவோட வீக்னஸை பயங்கரமா அடிச்சாங்க கிளப் ப்ரூஜ். ஆக்சுவலி லாஸ்ட் 2 சீசன்ஸா நிறைய பேசுவோம் நம்ம பார்சிலோனா பத்தி, அவங்களோட ஹைலைன் பத்தி. பட் இந்த டீம் அளவுக்கு யாருமே வந்து அதை பிரேக் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஃபார்ப்ஸ் 2 goals and 1 assist. ஸோ 3 கோலுக்குமே அவர் தான் வந்து கிளப் ப்ரூஜ்க்கு பயங்கர
இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தாரு. அண்ட் ஸ்டில் கிளப் ரூஜ் ஒவ்வொரு கோல் அடிக்கும் போதும் பார்சலோனா திரும்பி வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெரான் டாரஸ் அடிப்பாரு, அழகான ஒரு பால் வரும், அதை வந்து டாப் இன் பண்ணிட்டு போயிடுவாரு. அண்ட் செகண்ட் வந்து லமின் யமால் வேற லெவல், அவரும் ஒரு சரியான 1-2 போட்டு செம ஃபினிஷ் பண்ணி 2-2 ஆக்குவாரு. இது ரெண்டுத்துக்குமே நீ நோட்டீஸ் பண்ணா ஃபெர்மின் லோபஸ் வந்து அழகா டச், அதாவது ரெண்டுத்துக்குமே அவர் தான் அசிஸ்ட் போட்டிருப்பாரு. அந்த ஃபெரான் டாரஸ் கிராஸ் சரி, அண்ட் லமின் யமால் வந்து அந்த செம மூவ்மெண்ட் கொடுப்பாரு. அப்ப அந்த சிங்கிள் டச் வச்சு கொடுப்பாரு பாருங்க. ஃபெர்மின் லோபஸ் உண்மையிலே டாப் ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் லமின் யமால் பிரேக்கப்க்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேன், மனுஷன் இப்பதான் ஃபுட்பால்ல ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ஆடுறான். டே இதுதானே நான் கேட்டோம். அதாவது உன்னை ஹேட் பண்றது வந்து நீ உன்னோட ஈகோக்கும் உன்னோட இதுக்கு மட்டுமே, அதாவது உன்னோட ஆட்டிடியூடுக்கு மட்டும் தான் தவிர உன் கேமு கிடையாது. உன் கேமை என்ஜாய் பண்ணி பாக்குறோம், நியூட்ரல்ஸா இருக்க எல்லாருமே பிடிக்கும். ஸோ கேமை ஃபோக்கஸ் பண்ணா பார்க்குறவங்க, அதாவது உனக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ கேமை ஃபோக்கஸ் பண்ணு, நீ இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லுவோம். அதுவே நல்ல கேம் கண்டிப்பா. அதுவும் வந்து சரி, அந்த ஃபெர்மின் லோபஸ் அழகா செட் பண்ணுவாரு. பட் ஸ்டில் அந்த ஒரு டச் எடுத்து பாலை வெளியே எடுத்துட்டு போய் அந்த ஃபினிஷ் கூட வந்து ஆங்கிளே கிடையாது, அழகா வந்து ஸ்லாட் இன் பண்ணுவாரு கோலுக்குள்ள. அண்ட் ஆல்சோ தேர்ட் கோலுக்குமே வந்து அவர் போட்ட கிராஸ் தான் வந்து டிஃப்ளெக்ட் ஆகி ஓன் கோல் போகும். ஸோ கண்டிப்பா இந்த கேம் வந்து பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்திருக்காரு யமால் அண்ட் ஃபெர்மின் லோபஸ். அண்ட் கண்டிப்பா வந்து பட் இந்த கேமோட மெயின் மேன் வந்து ஃபார்ப்ஸ் தான். கிளப் ரூஜ் அவங்களோட ஹோம்ல விளையாடுறாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து இது ஒரு அற்புதமான கேம். பார்சலோனா மாதிரி ஒரு டாப் டீமோட ஃபைட் பண்ணி அத்தனை 3 கோல் அடிச்சு ஃபைனலி ஒரு பாயிண்ட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா இது வந்து நீங்க பார்சா அட்டாக் பத்தி நம்ம எதுவுமே குறைய சொல்ல போறது இல்லை. ஏன்னா இன்ஜுரிஸ்ல வராங்க போறாங்க, ஆனாலுமே அவங்க கோல்ஸ் அடிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஆனா இவங்க டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப வல்னரபிளா இருக்கு. இதை வந்து தியரி அன்றியுமே சொல்லியிருப்பாரு சிபிஎஸ்ல. பிகாஸ் வந்து நீங்க லைன் மெயின்டைன் பண்றது பிரச்சனை இல்லை, பட் ஆனா அந்த லைன் எந்த அளவுக்கு டேமேஜிங்கா இருக்குன்னா ஈஸியா ஆப்போனன்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஃபாப்ஸ் மாதிரி ஒரு நல்ல விங்கர் இருக்காரு, ஒரு அட்டாக்கிங் பிளேயர் இருக்காருன்னா அந்த லைனை அழகா பிரேக் பண்ணி யூஸ் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் 3 கோல். இல்லை நீங்க நார்மல் டிஃபென்சிவ் லைன் வச்சிருந்தீங்கன்னா கிளப் ரூஜால பிரேக் பண்ணி பார்சாவை 3 கோல் அடிக்க முடியுமா? டெஃபினட்டா முடியாது. இதே தான் லாஸ்ட் சீசன் இன்டரோடையும் ஆச்சு. 7 கோலா கன்சிட் பண்ணுவாங்க 2 லெக்ல. டெஃபினட்டா நீங்க வந்து என்னதான் உங்களை அட்டாக் பண்ணி நிறைய கோல்ஸ் அடிச்சாலும் டிஃபென்ஸ்ல இங்க லீக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த அட்டாக்காலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ இவங்க லைன் ரொம்ப ரொம்ப வல்னரபிளா இருக்கு. ஹன்சி ஃபிளிக் இதை ரெக்டிஃபை பண்ணி அவனும் எந்த லெவலுக்கு விளையாடலாம் எந்த லெவலுக்கு விளையாடக்கூடாதுன்னு அவர் தான் யோசிக்கணும். பிகாஸ் அது அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. பட் ஆனால் மேஜர் யூரோப்பியன் டிராஃபிஸ்லாம் அடிக்கணும்னா அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாருமே அதை ஸ்டடி பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அவங்க ஹைலைனை ஈஸியா பிரேக் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆமா, அதுவும் அவங்க கிளப் ரூஜ் வந்து 3ஓட நிறுத்தல. ஸோ ஃபோர்ப்ஸுக்கே இன்னொரு சான்ஸ் கிடைக்கும், வெளியே அடிச்சிருவாரு. ஃபோர்ப்ஸே ஒரு பெனால்டி வின் பண்ணுவாரு, அதை வந்து ஓவர் டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபோர்ப்ஸா இல்ல இன்னொரு பிளேயர் வின் பண்ணுவாரு. அந்த ஸ்னெஸ்லி பெனால்டி தான் சொல்றேன். ஆமா அது கிடையாது, அது பெனால்டி இல்ல, அது கோலு. பெனால்டி அது ஃபோர்ப்ஸ் வந்து ஒரு பெனால்டி வின் பண்ணுவாரு. அண்ட் அதை வந்து ஓவர் டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் கடைசியில 90+1 அவங்க இன்னொரு ஃபார்வர்டு வந்து ஸ்னெஸ்ட்ரீட் வந்து பாலை எடுத்துட்டு போய் கோல் அடிப்பாரு. பட் கடைசியில ஃபவுல்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ஓவராலா பார்த்தா அவங்க ஒரு 5-6 கோல்ஸ் அடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வீக்கா இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த லிட்டில் ஃபிளிக் ஸ்னெஸ்னி மேல இது இல்லைன்னா அது கோல். லாஸ்ட் 90+ ஸ்டாப்பேஜ் டைம்ல கிளப் ரூஜ் ஜெயிச்சிருப்பாங்க. பார்சாக்கு டெஃபினட்டா இது ஒரு சம மைனஸா இருந்திருக்கும். அதனால கண்டிப்பா நெக்ஸ்ட் கேம்ஸ்லாம் அவங்க டிஃபென்ஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அட்டாக் அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. Okay, going on to the next game, Spurs 4 Copenhagen 0 in Spurs Stadium. And Spurs வந்து அது அவங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. திடீர்னு ஒரு மேட்ச் தோப்பாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் செம்மையா ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கேமும் பிரெனன் ஜான்சன் ஃபர்ஸ்ட் கோல் செம்மையா அடிச்சு ஒரு ஹெட் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாரு. பட் அந்த ஆளே தான் திருப்பி ரெட் கார்டு வாங்கியிருப்பாரு. அந்த ஆளே ரெட் கார்டு வாங்கி அதுக்கு முன்னாடியே 2வது கோல் அடிச்சிருப்பாங்க. அவங்க ரேண்டல் கோலோமோவானி வந்து ஓடபோட்டுக்கு வச்சு கொடுப்பாரு, அது செம கோல் அடிச்சிருவாங்க. 2-0 போயிருவாங்க. ஸோ ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. கோப்பனாகன் திருப்பி கேமுக்குள்ள வர போறாங்களான்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்லை. அதுக்கப்புறம் 2 கோல் திருப்பி ஸ்பர்ஸ் அடிக்கிறாங்க. அதுல முக்கியமா மிக்கி வேண்டவன் கோல். ஏமா அதை நான் எத்தனையோ ஆங்கிள் பார்த்துட்டேன், வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கேருந்து ஒரு டிஃபெண்டரா இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அது என்ன சொல்லலாம், பிரைம் மெஸ்ஸியா ரொனால்டோ அங்கேருந்து பாலை எடுத்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்து கடைசியில வந்து அந்த ஃபினிஷ் பண்றது இருக்குது. உண்மையிலேயே மிக்கி வேண்டவன் நிறைய கோல் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆல் காம்படிஷன்ஸ் ஸ்பர்ஸுக்கு அவர் தான் டாப் ஸ்கோரரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அடிச்ச கோலுமே வந்து நல்ல கோல். ரொமேரோ செட் பண்ணி வைப்பார், பாலின் அடிப்பாங்க. ஸோ 4-0 விக்டரி. கோப்பனாகன் டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்தது. நான் பார்த்தேனே, அவங்க லைனே கொஞ்சம் ஹையர் அப்பா தான் இருந்தது. ஸோ ஒரு ஸ்பர்ஸ் மாதிரி டீம் ஆட போறீங்கன்னா டெஃபினட்டா கொஞ்சம் யூரோப்பியன் மேட்சஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆடுவாங்க. இந்த மாதிரி டீம்ஸ் தான் டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது ரொம்ப ஓப்பனா இருந்தது. ஸ்பர்ஸ் நல்லா ஹிம்லேட் பண்ணிப்பா. அதுவும் அந்த வேண்டவன் கோல் வந்து அவர் சுசி ஒரு 5 பேர் இருப்பாங்க. 5 பேரை தாண்டி போய்
நிறைய பேர் சொன்னா அந்த சான் ஒரு கோல் அடிப்பாரு அதே மாதிரி இருந்துச்சுன்னு. ஓகே, பட் ஸ்டில் என்னால இப்போ வரையும் ஒரு சென்டர் பேக்கா இருந்துட்டு என்ன பேசு ஷோயோ சரியான பேசு எல்லாரையும் தாண்டி போய் அதுவும் நியர் போஸ்ட்ல லெஃப்ட் ஃபுட்ல வேற லெவல் ஃபினிஷ், டாப் ஃபினிஷ். ஓகே, நெக்ஸ்ட் கேம் Man City 4 Borussia Dortmund 1. So Man City ஓட மெயின் கிட் Phil Foden is back with 2 goals. ரெண்டுமே வந்து பியூட்டிஸ் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல லெஃப்ட் ஃபுட்ல கர்ல் பண்ணி போஸ்ட் பக்கத்துல சரியான கோல். அதுவும் இந்த செகண்ட் கோல் அவர் அடிக்கிறது வந்து 3 டிஃபெண்டர் இருப்பான் அப்படியே கர்ல் பண்ணி பயங்கரமா பாடி ஆங்கிள் பண்ணி அடிப்பாரு, வேற லெவல். அப்புறம் ஹாலண்ட் வந்து ஒரு புல்லட் கோல் ஒன்று அடிப்பாரு. அண்ட் கடைசியில வந்து சப்பா வந்து சர்க்கியும் ஒரு கோல் அடிக்கிறாரு. அவர் என்ன இன்ஜுரில இருந்து வந்ததுல இருந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, இத்தனை பயங்கரம். அப்புறம் அவங்க கூட தேவையில்லாம ஒரு கோல் விட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ரீ கிக் வந்து டோக்கோ பார்க்கவே இல்லை, சைட்ல ஓடி போய் அழகா உள்ள ஒரு பால் போட்டு ஆண்டோன் வந்து சரியான ஃபினிஷ் பண்ணுவாரு. 4-1 அண்ட் சிட்டி ஃபுல் டாமினேஷன் தான் இந்த கேம். என்னதான் பொருஷியா வந்து ஒரு ப்ராப்பர் டீமா இருந்தா கூட சிட்டி வந்து ஓகே வி ஆர் பேக் அப்படின்னு. ஏன்னா இப்ப சிட்டிக்கு நம்ம யூஸ்வலா இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் ரீசெண்ட் டைம்ஸா இட்ஸ் ஹெர்லிங் ஹாலண்ட் டீம் சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனா அதர் பிளேயர்ஸும் ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்டன் வந்து பிரீமியர் லீக் பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்கும் போது அவர் அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் அத்தனை கோல் அடிப்பார் லெஃப்ட் ஃபுட்ல. அந்த மாதிரி இந்த மேட்ச் 2 கோல் சிமிலர் டைப் அவங்க ஸ்ட்ராங் ஃபுட்ல அடிச்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்க்கி லாஸ்ட் மேட்ச் 2 அசிஸ்ட், இந்த மேட்ச் ஒரு செமையா ட்ரிபிள் பண்ணி உள்ள போய் கோல் அடிப்பார். ஸோ இந்த மாதிரி அதர் பிளேயர்ஸ்லாம் ஸ்டெப் அப் பண்ணும்போது ஹாலாண்ட் ஏற்கனவே ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ இந்த டீம் வந்து பயங்கர டேஞ்சரஸ் ஆகும். ஸோ அவங்க கண்டிப்பா எல்லா கப்பும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பெப் டீம் நார்மலாவே யூஸ்வலா நீங்க லோவா ரேட் பண்ண முடியாது. பிளஸ் இப்போ எல்லாருமே ஸ்டெப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங் டீமா இருப்பாங்க மேன் சிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் கேம் அவங்களுக்கு லிவர்பூலோட இருக்கு. லிவர்பூலுமே ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் வின் அகைன்ஸ்ட் ரியல் மேட்ரிட். இவங்க ஒரு நல்ல பேக் டு பேக் வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீம் 2 பேர் விளையாட போறாங்க. எனக்கு என்னன்னா ஒரு டிரா நடந்துச்சுன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். யாருமே ஜெயிக்க வேணாம், பட் இட்ஸ் a good game to watch. கண்டிப்பா. அதுவும் வந்து இப்போ நம்ம ஃபோர்டன் பத்தி சொன்னோம், சர்க்கி சொன்னோம், அண்ட் ரெயின்டர்ஸ் வந்து அப்பப்போ அசிஸ்ட், இந்த கேமும் 2 அசிஸ்ட் போட்டாரு. டோக்கோ ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல நிறைய அசிஸ்ட் போட்டு இருந்தாரு. இது இல்லாம வந்து மார்மூஸ் இருக்காரு, சாவினியோலாம் அவ்வளோ ஷாட் அடிச்சாரு இந்த மேட்ச், நிறைய சேவ் பண்ணா கீப்பர். ஸோ அதனால இவங்க அட்டாக்கிங் லைன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ எல்லாருமே ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிட்டி வில் பி பேக். பழைய சிட்டி மாதிரி அடிச்சு நவுத்துவாங்க. ஸோ ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கேம் Chelsea 2 Qarabag 2 in Azerbaijan. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செல்சி பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆனாலும் உண்மையிலே Qarabag சம ஃபார்ம்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 கேம் யூசிஎல் கேம் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டா ஈஸி கேம் கிடையாது. அண்ட் செல்சி நிறைய ரொட்டேஷன்ஸும் பண்ணியிருந்தாங்க. பட் நல்ல ஒரு பிரைட் ஸ்டார் கொடுத்தாரு எஸ்டேவா. அவர் தான் இந்த மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாரு. ஒரு டாப் கோல் அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் ஆனால் அதுக்கப்புறம் 2 கோல்ஸ் Qarabag 2 கோல்ஸ் அடிச்சு கேம்குள்ள வந்துருவாங்க. 1 அண்ட்ராடே செமையா ஃபினிஷ் பண்ணுவாரு அந்த ரீபவுண்டை. அண்ட் நெக்ஸ்ட் ஜாரல் ஹாட்டோ வந்து வஸ்ட், அதாவது அது மிஸ்டேக் பண்ணது மட்டும் இல்லாம அதே பிளேல பெனால்ட்டியும் கன்சிட் பண்ணிடுவாரு. அவங்க பிளேயர் யங்கோவிச் வந்து பெனால்ட்டி அடிச்சு 2-1 போயிடுவாங்க. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கார்னாச்சோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு. பிரீமியர் லீக்லையும் கோல் அடிக்கிறாரு, யூசிஎல்ல சம கோல் அடிச்சு 2-2 கேம்குள்ள வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம ஓப்பனாக இருக்கும். ஆக்சுவலி ஒரு நியூட்ரல்ஸ்க்கு இந்த கேம் சம கேமாக இருந்தது. ஏன்னா செல்சியும் ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்க, காராபாகும் ட்ரை பண்ணுவாங்க. கடைசியில் யார் அந்த 3rd கோல் அடிக்க போறான்ற போது 2 பேருமே அடிக்காம ட்ரான்னு முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு தான் ஃபேர் ரிசல்ட். ஸோ நீ நினைக்கிறேன்? கண்டிப்பா கார்னாச்சோக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான கேம். ஏன்னா வந்து ஒரு சப்பா தான் வருவாருன்னு நினைக்கிறேன். உள்ள வந்தோன்னா அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாஸ் ட்ரை பண்ணுவாரு, மிஸ் ஆயிரும், திரும்பி பால் வரும், அதை வந்து சரியான ஃபினிஷ் பண்ணுவாரு. பட் அவரோட வந்து எனக்கு இந்த கேம் வந்து செல்சிக்கு பிக்கஸ்ட் பிளஸ் வந்து லியாம் டெலாப் ரிட்டர்ன்ஸ். ஏன்னா அந்த கார்னாச்சோ ரன் எடுக்கிறதே வந்து அவங்க ஹாஃப்ல டெலாப் பாலை வின் பண்ணி சரியான ஒரு பால் போடுவாரு கார்னாச்சோக்கு. அது மட்டும் இல்லாம பிளஸ் இந்த கேம் ஃபுல்லா நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாரு, ஷார்ட்ஸ் அடிச்சாரு. அவர் மூவ்மெண்ட் வந்து செமையா இருக்கு. ஸோ டெலாப் ஸ்ட்ரைக்கரா வச்சு பெட்ரோ வந்து கேமா வச்சு அவங்களால செமையா போக முடியும் செல்சிக்கு. ஸோ அதான் ரொம்ப மிஸ் பண்ணாங்க. இந்த கேம் கூட டைரிக் ஜார்ஜ் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ டெலாப் வந்துட்டா செல்சிக்கு பயங்கர பிளஸ்ஸா இருக்கும். கோல் பாலன் வந்துட்டா இன்னும் பிளஸ்ஸா இருக்கும். பட் ஆனா நமக்குலாம் பிளஸ்ஸா இருக்காதுங்க. ஆனா செல்சி ஃபேன்ஸ்க்கு நல்லா பிளஸ்ஸா இருக்கும். எஸ். அண்ட் நெக்ஸ்ட் கேம் நியூகாசல் 2 அத்லெட்டிக் கிளப் 0. அத்லெட்டிக் கிளப் வந்து கண்டிப்பா ஈஸியான டீம்னு சொல்லவே முடியாது. பட் ஸ்டில் நியூகாசல் யூசிஎல்ல வந்து பேக் டு பேக் வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் டான் பர்ன் ஒரு சரியான லூப்பிங் கர்லிங் ஹெட்டர் அடிப்பாரு, அன்மார்க்டு. செகண்ட் கோலுமே வந்து ஜோயல் என்டன் தான், அன்மார்க்ட் another ஹெட்டர். ஸோ ஈஸியா 2-0ன்னு போய் அழகா ஹோம்ல வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நியூகாசல் பிரீமியர் லீக்ல பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்றாங்க. பட் யூசிஎல்ல பாயிண்ட் மேல பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் டாப் டீம்ஸ்ல சொல்றாங்க நாங்களும் அந்த டாப் 8க்கு வந்து ஃபைட் பண்ணுவோம், டாப் 8ல முடிப்போம், நாங்கள் டைரக்ட் குவாலிஃபை ஆவோம்னு சொல்றாங்க. ஸோ
பிரீமியர் லீக் டீம்ஸ் ஆர் டாமினேட்டிங் இந்த யூசிஎல்ல. எல்லா பிரீமியர் லீக் டீமுமே வந்து டாப் 12 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ பிரீமியர் லீக் ஒரு பெரிய என்டோர்ஸ்மெண்ட் தான் இது. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நீங்க நியூ கேசல் பாத்தீங்கன்னா பிரீமியர் லீக்ல அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. லாஸ்ட் கேம் தான் வெஸ்டாமோட தோத்தாங்க, ரெலிகேஷன் பேட்டில் வெஸ்டாமோட. ஆனா இந்த கேம் நீங்க பாத்தீங்கன்னா அத்லெட்டிக் கிளப் ஒரு ஸ்பானிஷ் டீம், ஒரு ப்ராப்பர் குட் டீம், அவங்க நல்ல டீம் தான் சொல்லணும். ஆனால் அவங்களோட 2-0 ஹோமில் ஜெயிக்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் இந்த 2 கோலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓப்பன் ஹெட்டர்ஸ், யாருமே மார்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு டான் பர்ன், ஜோலின்டன் மாதிரி ஒரு ஆளுங்களை நீங்கள் மார்க் பண்ணலன்னா, ஏன்னா ஒரு அத்லெட்டிக் கிளப்ல வந்து டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் ஆனால் இன்னைக்கு எங்கே போச்சு அந்த டிஃபென்ஸ்? அவங்க 2 ஓப்பன் ஹெட்டர் விட்டுனால 2-0 தோத்து போயிட்டாங்க. பட் ஓகே, இட்ஸ் குட் திங் ஃபார் நியூ கேசல். அண்ட் அவங்க 6th பொசிஷனில் இருக்காது எவ்வளோ பிரேஷன் தான். ஏன்னா அவங்க தோத்தது ஒரே கேம் தான், பார்சாவோட மொத்தம் தான். ஸோ இட்ஸ் குட். ஸோ இந்த இன்னுமே அதாவது ஒரு கேமுக்கு அப்புறமுமே நிறைய மூவ்மெண்ட்ஸ் தெரியும். ஏன்னா போன கேம் ரியல் மேலே இருப்பாங்க, பிஎஸ்சி மேலே வந்துருப்பாங்க, இப்போ கீழே வந்துருப்பாங்க. ஸோ ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்மேட் தானே, 8 கேம்ஸ் தான். அதனால கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி கேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடியுமோ எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா டாப் 8 குவாலிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேம்ஸ் ஆடி இந்த நாக் அவுட்ஸில் என்ன வேணாலும் நடக்கலாம். கண்டிப்பா. நான் வந்து ரொம்ப ஆவலா பாக்குறது வந்து கலாட்டாசாரே 9th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த சீசனோட பெரிய டார்க் ஹார்சஸா இருக்காங்க. நிறைய அப்செட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. விக்டர் ஒசேமன் ஹேட்ரிக்ல அடிக்கிறாரு. ஸோ நிறைய நடக்குது. அதான் அதர் கேம்ஸ் இது தவிர்த்து பார்த்தோன்னா இன்டர் 2-1 கைரத் அல்மாட்டி அந்த மாதிரி நிறைய அப்புறமேல ஒசிமின் ஹேட்ரிக் அகைன்ஸ்ட் அயாக்ஸ் இந்த மாதிரி ஆட்டிருக்காங்க. அண்ட் இன்டர் அண்ட் 3 டீம் தான் 100% ரெக்கார்ட் வச்சிருக்காங்க, பயன், ஆர்சனல் அண்ட் இன்டர் மிலான். அண்ட் அது ஒரு டீம் மட்டும்தான் கிளீன் ஷீட் எல்லா மேட்சும் வச்சிருக்காங்க, கோல்ஸே விடாம ஆர்சனல். ஸோ இந்த வீக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீக்கா போச்சு. கண்டிப்பா நெக்ஸ்ட் கேம் வீக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நம்புவோம். அது வரைக்கும் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை தட்டிடுங்க. ரெகுலராக எங்கள் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பை.